இறையேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கின்ற நற்செய்தி மிகவும் முக்கியமான ஒரு நற்செய்தி. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 7-12 முடிய. மார்க்கு நற்செய்தியாளர் சொல்லுகின்றார், ஒரு பெரும் கூட்டம் இயேசுவை சந்திப்பதற்காக, அவருடைய குரலை கேட்பதற்காக, அவர் செய்கின்ற புதுமைகளை பார்ப்பதற்காக வந்ததென்று. ஆனால் இந்த மக்கள் அருகில் இருந்த ஊர்களிலிருந்து மட்டும் வரவில்லை. பாருங்கள், கலிலேயா, ஜூடேயா, எருசலேம், இதுமேயா, இன்னும் ஜோர்தானுக்கு அப்பால் உள்ள பகுதி, தயிர், சிடோன் போன்ற பகுதிகளிலிருந்தும் இங்கே வந்து இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்கின்றார்கள். அன்றைக்கு வாகன வசதிகள் இல்லை. வர வேண்டுமென்றால் கழுதையிலும் குதிரையிலும் தான் அவர்கள் பயணம் செய்து வர வேண்டும், அல்லது நடந்து வர வேண்டும். அப்படி என்றால் எத்தனை மணி தூரங்கள் அவர்கள் நடந்து இயேசுவை சந்திப்பதற்காக வந்திருப்பார்கள் என்று பாருங்கள். காரணம், அவருடைய பேச்சுக்களும் அவருடைய செயல்பாடுகளும் அந்த மக்களை ஈர்த்தது. அவர்கள் எதிர்பார்த்த ஒரு விடுதலையை அவர்கள் இயேசுவிடத்தில் உணர்ந்தார்கள். ஆக இயேசுவோடு அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் உடல் ரீதியான புதுமைகள் அல்லது குணப்படுத்தப்படுதலை மட்டுமே அவர்கள் உணரவில்லை. மாறாக அவர்களுக்குள்ளும் ஒரு சில மாற்றங்களை உணர்ந்தார்கள். அகமாற்றம். இயேசு அவருடைய உள்ளத்தை தொட்டார். ஆகவே இந்த மக்கள் திரும்ப திரும்ப இயேசுவை தேடி வருகின்றார்கள். ஆனால் இயேசு ஒரு கட்டத்திலே அங்கிருந்து விலகிச் செல்லுகின்றார். அதற்கு 2 காரணங்கள். ஒன்று, இந்த மக்கள் கூட்டம் அதிகமாக நெரிசல் ஏற்படுகிறது. இந்த நெரிசலில் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற மக்கள் துன்புறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது நம்ம அடிக்கடி கேள்விப்படுவது உண்டு, ஏதாவது ஒரு ஆலயத்திலே அல்லது மசூதியிலே அல்லது கோவில்களிலே பெரும் கூட்டங்கள் கூடுகின்ற பொழுது அங்கே ஒரு சிலர் பாதிக்கப்படுவதும் ஒரு சில மரணங்கள் நிகழ்வதையும் நாம் கேள்விப்படுகின்றோம். அதுபோன்று நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் அங்கிருந்து விலகிச் செல்கின்றார். என்றால் இயேசு அந்த இடத்தில் இல்லை என்றால் அங்கே நெருக்கங்கள் குறையும் என்பது. இன்னொரு நிலையில் சிந்தித்து பார்த்தோம் என்றால், எத்தகைய பணியாக இருந்தாலும் அந்த பணி பிஸி ஷெட்யூலாக இருந்தால் கூட ஓய்வு என்பது தேவைப்படுகிறது. ஆக இயேசு தியானிப்பதற்காக, கடவுளோடு ஒன்றிணைவதற்காக ஒரு சில நேரங்களிலே மக்கள் மத்தியிலிருந்து அவர் விலகி தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு இறைவனோடு இணைத்துக் கொள்ளுகின்றார் என்பதுதான். ஆக இந்த ஒரு நிலை நம்முடைய வாழ்விலும் தேவைப்படுகின்றது. ஏனென்றால் நாம் அன்றாட வாழ்வில் பல நேரங்களிலே பல மணி நேரங்களை வேலை செய்கின்றோம். அது எந்த இடத்தில் நீங்கள் வேலை செய்தாலும் சரி, சில நிமிடங்கள் உங்களுக்கும் கடவுளுக்கும் என்று நீங்கள் ஒதுக்கி கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுதுதான் வாழ்விலே ஒரு புத்துணர்ச்சியும் புது ஆற்றலும் வெளிப்படும். ஏனென்றால் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றதையே தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருந்தோம் என்றால் ஒரு சில நேரங்களிலே நமக்கே ஏன் நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்று புரியாத ஒரு தருணம், வேதனைக்குரிய தருணம், ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகிறது மாதிரிப்பட்ட ஒரு சூழல்லாம் உருவாகும். ஆக அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் நாம் அதிலிருந்து சில காலங்கள், சில நேரங்கள் ஒதுக்கி வைத்திருக்க வேண்டும். அதற்காக தான் பல நேரங்களில் சொல்வார்கள், நீ தொழிலில் உள்ள பிரச்சனைகள், வேலை செய்கின்ற இடத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் வீட்டு வாசற்படிக்கு வெளியே விட்டுவிட்டு வீட்டிற்குள்ளே எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, அந்த குடும்பத்திற்கு தேவையானதை நான் செய்ய வேண்டும் என்று அந்த குடும்பம் என்ற ஒரு எண்ணத்திலே, என் மனைவி, என் கணவன், என் குழந்தைகள் என்ற எண்ணத்திலே நான் இங்கு அன்பு செலுத்துவதற்காக, என்னுடைய சுமைகளை இங்கே தூக்கி கொண்டு இறக்குவதற்கு அல்ல. அதாவது அங்கே உள்ள பிரச்சனையை மனதிலே வைத்து இங்கே வீட்டில் உள்ளவர்களிடத்திலிருந்து சண்டை போடுவதல்ல. மாறாக அவற்றை வாசப்படிக்கு வெளியே விட்டுவிட்டு வீட்டிற்குள் வருகின்ற பொழுது ஒரு புது மனிதனாக, ஓய்வெடுக்கின்ற ஒரு மனிதனாக, உறவு கொள்ளுகின்ற ஒரு மனிதனாக, தன்னுடைய குழந்தைகளோடு விளையாடுகின்ற ஒரு மனிதனாக, ஒரு பெண்மணியாக அந்த வீட்டிற்குள் நீங்கள் இருக்கின்ற பொழுது மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று வெளியே செல்லுகின்ற பொழுது உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு கூட உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுபோன்று அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கின்ற பொழுது வீட்டில் உள்ளவர்கள் இணைந்து ஜெபிப்பது, குடும்ப ஜெபம் இன்றைக்கு பல இடங்களில் தொலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. குடும்ப ஜெபம் இன்று பல இடங்களில் இல்லை. ஏனென்றால் குடும்பத்திலே இறையருள் இறங்க வேண்டுமென்றால், குடும்பத்திலே அமைதி நிலவ வேண்டுமென்றால், குடும்பத்திலே சமாதானம் இருக்க வேண்டுமென்றால் குடும்ப ஜெபம் முக்கியமாக தேவைப்படுகின்றது. ஆனால் இன்று நாம் அனைவரும் அலைபேசியை மட்டுமே கையில் வைத்து கொண்டு அதற்கு நேரத்தை ஒதுக்குகிறோமே ஒழிய நம்முடைய ஆன்மாவிற்கு தேவையான
நேரத்தை நாம் செலவிடுவதில்லை. கடவுளுக்கு நாம் அர்ப்பணிப்பதில்லை. ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், பல நேரங்களிலே தவறான வேண்டுதலுக்காக கடவுளிடத்தில் செல்லுகின்றோம். எனக்கு அது வேண்டும், எனக்கு இது வேண்டும் என்று கேட்பதற்காக மட்டுமே செல்லுகின்றோம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எந்த சூழலில் போனாலும் இறைவன் உங்களை பிள்ளையாக தான் பார்க்கின்றார். அவர் தனது பிள்ளையாக தான் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் நாம் அந்த இறைவனோடு வாழ்வதற்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மோடு ஒவ்வொரு நொடி பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், உம்மோடு பயணித்து கொண்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் வாழ்ந்தாலே உங்களுடைய தேவைகளை இறைவன் நிறைவு செய்து கொடுப்பார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இறைவனை தேடுவோம். இந்த மக்கள் தேடியது ஒன்று தேடுவோம். நம்முடைய வாழ்விலே நாம் எல்லா தொழில்களும் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அதே நேரத்திலே ஓய்வு தேவை என்றால் அந்த ஓய்வை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்திற்குரிய நேரத்தை குடும்பத்திற்கும், தொழிலுக்குரிய நேரத்தை தொழிலுக்கும் நாம் கொடுத்து கடவுளுக்குரிய நேரத்தை கடவுளுக்கும் கொடுக்கின்ற பொழுது நம் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். சிந்திப்போம். ஒரு ஜெபத்தோடு முடித்துக்கொள்வோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எத்தனையோ மக்கள் உம்மை தேடி வந்தார்கள். தேடி வந்தவர்களுக்கெல்லாம் உடல் சுகத்தையும் சுகத்தையும் மன அமைதியையும் அவர்கள் பிடித்திருந்த தீய சக்திகளையும் அவர்களிடமிருந்து அகற்றி, தீய எண்ணங்களை அகற்றி அவர்களை புது மனிதனாக அனுப்பினீரே. அதுபோன்று எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள், தீய செயல்பாடுகள் என்று பல நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றோம். அவற்றிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் புது மனிதர்களாக, புதிய திராட்சரசமாக, புதிய துணியாக, புதிய மனிதனாக மாறி இந்த சமூகத்திற்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் உம்மோடுள்ள உறவிலும் நாங்கள் நல்ல மனிதர்களாக, நேர்மையானவர்களாக, அன்பு செலுத்தக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருளை மாற்றலையும் எங்களுக்கு அளித்துள்ள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென்.